வணக்கம். கடல் சிற்பி ஆசிரியர் கா. முத்து நம்முடன் இணைந்திருக்கிறார் இளம்பிறை எம்.எம். சா. அவர்களிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது. அவர்களிடம் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். தற்போது தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து 2 மாநில மாநாடுகளை வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளார். அவர் செல்லும் இடமெல்லாம் கூட்டம் அலைமோதுகிறது. 2026இல் எம்ஜிஆர் அண்ணா செய்வதை போல நானும் செய்கிறேன் என்று சொல்கிறார். இவர் செல்லும் இடமெல்லாம் கூட்டம் அதிகம் இருப்பதால் இதுக்கு கூட்டம் ஓட்டாக மாறுமா? 2026இல் தமிழகத்தில் வெற்றி கழகம் தாக்கத்தை ஏற்படுத்துமா? உங்களுடைய பார்வைக்கு சார். வணக்கம். நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இல்லை, நீங்கள் 2 கேள்வி கேட்டிருந்தீங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் செய்ததை மேற்கோள் காட்டி திரு விஜய் அவர்கள் 2வது மாநில மாநாட்டில் பேசியிருந்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், பேரறிஞர் அண்ணா அவர்களாக இருக்கட்டும், தேர்தல் அரசியல் ஈடுபட்ட உடனே இந்த மாதிரி வெற்றி கிடைச்சிதான்னு கேட்டால் கிடையாது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு பிற்பாடு உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் போய் அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. தேர்தல் அரசியல் ஈடுபட்ட 10 ஆண்டுகளில் இப்பேற்பட்ட ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி பார்த்தீங்களான்னு. அதுக்கு பேரறிஞர் அண்ணா பத்திரிகையாளருக்கு பதில் கொடுக்குறாரு. இது 10 ஆண்டுகளில் கிடைத்த வெற்றி அல்ல, என்னுடைய பாட்டன் நீதி கட்சி காலகட்டத்தில் கட்சி ஆரம்பித்து அவங்க போட்ட அஸ்திவாரத்தினால கிடைத்த வெற்றி. அதே போல் திரு விஜய் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை மேற்கோள் காட்டியிருந்தார். எம்ஜிஆர் மாதிரியே நான் அதாவது தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிக்கிற எல்லாருமே எம்ஜிஆர் செய்தது தான் செய்வேன்னு சொல்கிறாங்க. வேறு யாருமே திரு கலைஞர் அவர்கள் செய்ததை செய்கிறேன்னு சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு செய்திருக்காருங்கிறது மக்கள் மன்றத்துக்கே தெரியும். அவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த உடனே அந்த முதலமைச்சர் பதவி கிடைச்சிதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டு பொருளாளராக அங்கே பணியாற்றி, சாதாரண ஒரு தொண்டனாக, அண்ணா அவர்களின் தொண்டனாக பணியாற்றி, மக்களினுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கு முன்னிருந்து போராடின காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட என்னும் இயக்கத்தை ஆரம்பித்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மக்கள் அவ்வளோ பெரிய ஒரு வெற்றி கொடுத்துருந்தாங்க. அதே போல் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் புரட்சி கலைஞர் திரு கேப்டன் அவர்கள் மாதிரி அவர்களோட நெருங்கி பழக வாய்ப்பு கிடைச்சிச்சு. அவரை மாதிரி நான் செய்வேன். திரு விஜய் அவர்களே 2000 திரு கேப்டன் அவர்கள் கட்சியினுடைய கொடியை அறிமுகப்படுத்துகிறார் முத்து சார். அறிமுகப்படுத்தி 2011 புரட்சி தலைவர் அம்மா அவர்களோட அவர் கூட்டணி வச்சு தான் அவர் சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஆக முடிஞ்சது. விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க, இந்த செஞ்ச இடமெல்லாம் கூட்டமாக இருக்குது, இது ஓட்டாக மாறுமான். கண்டிப்பாக ஓட்டாக மாறுமான்னா 234 சட்டமன்றம் இருக்குது தமிழ்நாடு சட்டமன்றம். 234 தொகுதியிலையுமே சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார். இப்போ ஒரு மாவட்டத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா 6 சட்டமன்றம். 6 சட்டமன்றத்தில் பொதுவாக இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடும், மற்ற அனைத்து கட்சிகளும் போட்டியிடும். இவங்க ஜெயிக்கணும்னா மினிமம் இப்போ ஒருத்தர் சட்டமன்றத்துக்கு கேண்டிடேட்டாக போட்டி போடுறாருன்னா வெற்றி பெறுறதுக்கு மினிமம் 1,00,000 to 90,000 ஓட்டு வேணும். விஜய் ஒரு மாவட்டத்துக்குள்ளாடி போயிட்டு அவர் பிரச்சாரத்தை தேர்தல் பரப்பில் ஈடுபடுறார். அதில் இப்போ 6 தொகுதி இன்று 1,00,000 கேட்டிங்கன்னா சின்ன ஒரு கால்குலேஷன் 6,00,000. இந்த 6,00,000 மக்கள் அங்கே வராங்களா முத்து சார்? இல்லைங்க சார். அப்போ இது எப்படி வெற்றியாக மாறும்? அதாவது கமலஹாசன் கட்சி ஆரம்பித்தார். அவர் டார்ச் லைட்லாம் உடைச்சார். இப்போ உடச்சிட்டு அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தன்னை இணைத்து கொண்டு ராஜ்யசபாவினுடைய உறுப்பினராக இப்போ போயிட்டார். இப்போ விஜய் யாருடன் இணைக்க போகிறார் என்பது காலம்தான் பதில் சொல்லும். நம்ம இப்போ அதை சொல்ல முடியாது. அவர் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கு திமுகவுக்கும் தனக்கு தான் போட்டின்றாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் வழிநடத்தப்பட்டு இப்போது சேலத்து மாங்கடி தேசிய மனிதநேமிக்க தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கட்சியை வழிநடத்திட்டு இருக்கார். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் 64 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து நடத்தி கொண்டிருக்கார். அடுத்தது அவர் சட்டசபைக்கு தயாராகி தேர்தல் பரப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கார். இவருடைய பேச்சு எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி. அவருடைய ஆசை ஜனநாயகத்தில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். அதே போல் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. தேர்தல் பரப்பில் ஈடுபட்டு முதலமைச்சர் வேட்பாளர் ஆகணுங்கிறது அவருடைய எண்ணம். அதை நம்ம வரவேற்கிறோம். திரு விஜய் அவர்களுக்கு நமக்கு சந்தோஷமான விஷயம். அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது. ஆனால் கட்சி ஆரம்பித்த 2 வயசு குழந்தை சார். அவங்க கட்சி ஆரம்பித்து 2 மாநில மாநாடு போட்டிருக்காரு. அரை மணி நேரம் ரேம்போக்கு போயிருக்காரு. எங்கேன்னு கேட்டிங்கன்னா மாநில மாநாட்டில். அப்புறம் சனிக்கிழமை தான் அவர் வீக்கெண்டெலாம் அவர் பிரச்சாரத்துக்கு வராரு. மக்கள் பிரச்சனைக்காக அவர் எதுக்காக வந்தார்? கவியினுடைய ஆணவ படுகொலை நடந்தது சார். திரு விஜய் அவர்கள் அதுக்காக எந்த போராட்டத்தை முன்னிறுத்தினார்? ஏன் அந்த படுகொலை நடந்த மாவட்டத்தில் அவருடைய மாவட்ட கழக செயலாளர் இல்லையா? அவருடையே போயிட்டு இருக்காரு புசி ஆனந்த்.
அவர் இப்போ எங்கே போனார்? ஆணவ படுகொலை கவினுக்கு எதிராக ஒரு முழக்கத்தை திரு விஜய் அவர்கள் முன் வச்சாரா? அதை விடுங்க. துப்புரவு பணியாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள்களாக நீதி கேட்டு தூய்மை பணியாளர்கள் வந்து ரிப்பன் மாளிகைக்கு முன்னாடி போராட்டிட்டு இருக்கு. இதுக்கு திரு விஜய் அவர்கள் என்ன செய்தார்? அதாவது அவர் மக்கள் பிரச்சனைக்கு எதுக்குமே வரமாட்டார் சார். அவர் என்ன நினச்சிருக்காருன்னா, அந்த டைரக்டர் வந்து ஸ்டார்ட் ரெடி அப்படின்னு சொன்னோன்னு நடிச்சுட்டு போகும்போது சிஎம் ஆயிடலாம், அதே மாதிரி நினைக்கிறார். தமிழக அரசியல் அப்படி இல்லை, மக்களோடு சேர்ந்து பயணிக்கணும். திரு சீமான் அவர்கள் இத்தனை வருஷமான பிறகு ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிக்க முடியலை. ஆனால் அவர் 8% ஓட்டு 10% ஓட்டு அவருக்கு மக்கள் கொடுத்தாங்க சார். 10% ஓட்டும் ஒரு தொகுதியில் வரணும் சார். பறந்து விரிஞ்சு 10 தொகுதி 234 தொகுதியில் வந்து அதை ஜெயிக்க முடியாது. நீங்கள் ஒரு மேற்கோள் காட்டியிருக்கீங்க, போகக்கூடிய இடமெல்லாம் கூட்டம் வரும். 2016 புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்னு திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டு அதில் வெற்றி வாய்ப்பு. முதல்ல ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு. எலெக்ஷன் தொப்பி சின்னத்தில் தொப்பி சின்னத்தில் வந்து ஒரு தேர்தலை வந்து எதிர்கொண்டார். ஆனால் அந்த எலெக்ஷன் நடக்கலை. மறுபடியும் குக்கர் சின்னத்தில் நடத்தினார். அவருக்கு வராத கூட்டமாக சார் திரு விஜய் அவர்களுக்கு வருது. சரி, திரு விஜய் அவர்கள் கூட ஒரு சினிமாவில் ஒரு ஃபெமிலியரான ஃபிகர், நம்ம அதை ஏற்றுக்கணும். அவர் ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு இளைய தளபதி அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள், அவரை பார்க்கறதுக்கு வரக்கூடிய கூட்டம் சார். இந்த கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறும். இவர் வந்து தமிழக வெற்றிக்கழகம் வந்து தமிழ்நாட்டில் வந்து எந்த விதமான தாக்கத்தையாக ஏற்படுத்துமான்னு கேட்டால் அது மக்கள் கையில் தான் இருக்குது. அதை ஏற்படுத்துமான்னு கேட்டால் சும்மா அந்த சினிமா மாதிரி அவர் பேசுகிறார். வந்துடும், ஜெயிக்கணும், நான் மட்டும்தான். இதெல்லாம் வந்து சினிமாவுக்கு செட் ஆகும், வசனம் எழுதி கொடுத்து. அதாவது அப்பப்போ நான் ஒரு நடிகனை அவர் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கார் சார். எதில் கேட்டிங்கன்னா சொல்லுங்கள் சார். அப்புறம் சார், இப்போ நம்ம திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் போயிருந்தாப்புல. சரிங்க சார். நீங்கள் அதை ஒரு பேசுகிறத கவனிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக சார். அவர் என்ன பேசினாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக சார். அதை பற்றி கொஞ்சம் சார். அதாவது திரு கலைஞர் அவர்களுக்கும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், நம்மளுடைய தமிழக முதலமைச்சர், அவருக்கும் நமக்கு கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கலாம். ஆனால் அவருடைய பேசுகிறது, உரிமையில் பேசுகிறதும், ஒரு முதலமைச்சர் கூட பாராமல் அவரை வந்து நாகரிகம் இல்லாமல் அரசியல் நாகரிகம் அவருக்கு தெரியல சார். அதான் சார் நான் முதலே சொல்லிட்டேன், 2 வயசு குழந்தை சார். இப்போ தான் அவங்க கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன நாகரிகம் தெரியுது, யார்கிட்ட எப்படி பேசணும், என்ன பண்ணணும், எதுவுமே தெரில சார். இதை திரு விஜய் அவர்கள் கற்றுக் கொடுக்கணும் சார். போகக்கூடிய அந்த கோயம்புத்தூரில் ஒரு பூத்து கமிட்டி மாநாடு நடத்துறாரு. ஏர்போர்ட்லேருந்து இவர் போகிறாரு. ஏர்போர்ட்லேருந்து மக்களே போக முடியலை. மக்களுக்கு வந்து அவர் எதுவுமே, அதாவது என்னென்னா மக்களுக்கு இடையூறு தரதுக்காக திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு சார். நீங்கள் பத்திரிகையாளர் சார். நீங்கள் வந்து எந்த கட்சி எந்த விதமான தாக்கத்தை எந்த தாக்கம் ஏற்படுத்தாது சார். அதிமுக திமுக போட்டி, யார் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு தெரியல. மீண்டும் திமுகவா இல்லை அதிமுகங்கிறது மக்கள் தான் முடிவு செய்வாங்க. இவங்க வருவாங்க, அப்படியே வருவாங்க, ஒரு எலெக்ஷன் வர பார்ப்பாரு, இல்லை ஜனநாயக ஷூட்டிங் முடிஞ்சு நான் அடுத்த ஷூட்டிங் போனாலும் போயிடுவார்னு நினைக்கிறேன். அவர் அப்படி தான் அவருடைய கட்சி போகும். ஆனால் அவர் வெற்றி பெறவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். அவர் பல இலக்குகளை தொடரும். ஆனால் கட்சி ஆரம்பித்த 2 ஆண்டுகளில் நான் தான் தமிழக முதலமைச்சர். இவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அல்ல. புரட்சித் தலைவர்